நீங்க நான் உங்களுக்கு ஏவினதிலிருந்து நீங்க எடுத்து நடங்க. அதே போல நான் எதெல்லாம் உங்களுக்கு தடுத்திருக்கிறேனோ தடுத்தவைகளையும் உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அது அந்த அளவு நீங்க தவிர்த்துக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நோன்புடைய விஷயத்தையும் அப்படி அந்த அடிப்படையிலே சொல்றார். அந்த ஆரம்பத்துல ஓதி காட்டின ஆயத்துல ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, யார் ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிறாங்களோ அவங்க அந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கட்டும். வமன் லம் யஸ்ததி, அதாவது அந்த ரமலானுடைய மாதத்துல அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், யார் உங்கள அந்த ரமலானுடைய மாதத்துல நோயாளியா இருக்கிறாரோ அல்லது ஒரு நீண்ட பயணத்துல இருக்கிறாரோ, அந்த நோயால நோன்பு பிடிக்க அவருக்கு உண்மையிலே இயலாது. அந்த பயணத்தால அவருக்கு நோன்பு பிடிக்கிறது கஷ்டம், நோன்பை பிடிச்சுக்கொண்டு அந்த பயணத்தை செய்யறது கஷ்டம். அப்படி யாராவது இருந்தா அந்த அவர்கள் அவங்க வேற நாட்கள்ல அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ரா வலா யுரீது பிகுமுல் உஸ்ரா, அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து லேச விரும்புறானே ஒழிய உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் கஷ்டத்தை விரும்ப இல்ல. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப இதை கொண்டு இந்த ஆயத்துகள் இந்த ஹதீஸ்களை கொண்டு ரொம்ப விளங்குது என்னன்னா, தீன் ரொம்ப லேசி, தீனை எடுத்து நடக்க ஏலாத ஒன்று அல்ல. இன்னைக்கு அந்நியவர்கள் சொல்றாங்களே இஸ்லாம் ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கம், எடுத்து நடக்க இயலாதாம். இஸ்லாத்துல பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா, இப்படி பக்கமான கருத்துக்களை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியமான சொல்லி ரப்புல் ஆலமீன் படைச்சவன் தான் சட்டங்களையும் போட்டான். ஒருத்தன் படைக்க சட்டம் போட இன்னொருத்தன் இருந்தா அங்கே கிளாஷ் ஆகும். பாருங்கள், ஏலாவத்தை எல்லாம் செய்ய சொல்றாரே என்ற ஒரு கருத்துக்கள் உண்டாகலும். எனவே இந்த உடல் எவனால தயாரிக்கப்பட்டதோ, இந்த உறுப்புகள் எவனால தயாரிக்கப்பட்டதோ, சமைக்கப்பட்டதோ, அமைக்கப்பட்டதோ, இந்த உடல் ஒவ்வொரு உறுப்பையும் டிசைன் பண்ணினவன் அல்ல, அந்த ஒவ்வொரு உறுப்புகள்ல சக்தியை போட்டவன் அல்ல, அந்த சக்திகளை அதை லிமிட் பண்ணினதை அளவிட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுக்கு தெரியும் இந்த மனித உடலால எது ஏலும் எது ஏலா. இந்த உள்ளங்கள் அவனால தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த உள்ளத்துடைய எல்லா முழு நிலைமைகளையும் எங்களை விட எங்களோட ரப்பு அறிஞ்சவன். இந்த உடலுடைய நிலைமைகளை எங்களை விட எங்களோட ரப்பு அறிஞ்சவன். ஒரு சாமனத்தை பாவிக்கிறவர் அந்த சாமனத்துல விளப்பம் கூட உள்ளவராக இருப்பாரா, அதை தயாரிச்சவர் விளப்பம் கூட உள்ளவராக இருப்பாரா? தயாரிச்சவருக்கு தான் முழு விளப்பமும் இருக்கும் என்று அவரு தான் அதை உண்டாக்கினார், அவரு தான் அதை தயாரிச்சார். எனவே அவருக்குத்தான் நல்ல முழுமையாக தெரியும் இதை எப்படி பாவிச்சா பிரயோஜனம், எந்த அளவு இதை பாவிக்கலும், எப்படி பாவிச்சா அதுக்கு ஆபத்து நஷ்டம் என்ற முழு விவரமும் முழு விளக்கமும் தயாரிச்சவருக்குத்தான் தெரியும். எனவே இந்த உடல் உறுப்புகள் அத்தனை எங்களோட சிந்தனைகள், எங்களோட அறிவு ஆற்றல்கள், திறமைகள் எல்லாத்தையும் அமைச்சதே, அதை தயாரிச்சதே, அதை அளவிட்டதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனே தான் எங்களுக்கு சட்டங்களும் போட்டான். அதனால தான் அவனே சொல்றான், நாங்க உங்களால் ஏழாவது ஒன்றை செய்யுங்க உங்களுக்கு வற்புறுத்த இல்ல. யாராவது அப்படி சொல்லுவாங்கன்னா நாங்க அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுக்கலும். அது அவரது பர்சனல் பிரச்சனை, அவரது தனிப்பட்ட பிரச்சனை, அவரது ஈமான்ட குறைபாடு, அதுதான் சொல்லு. அல்லது அவருக்கு அது சம்பந்தமான விளப்பம் இல்ல, செய்ய மாற்றமா நடக்கிறார ஒன்று விளப்பம் இல்லாம செய்வாரா இருக்கும். அல்லது அவர் விளங்கியும் அவரால் அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஜினா ஹராம் என்று தெரியும், ஆனா ஜினால இருந்து அவரால் தவிர்த்து கொள்வது கஷ்டம் என்றார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எது பொருத்தமோ அதை ஏவினான், எது எங்களுக்கு பொருத்தம் இல்லையோ அதை அல்லாஹ் தடுத்தான். எங்களுக்கு எது ஏவினானோ அந்த நலவுகள் எங்களோட சிந்தனைக்கு, அறிவுக்கு, எங்களோட ஆராய்ச்சிக்கு, ஆய்வுக்கு, ரிசர்ச்சுக்கு படையலும் சில நேரத்தில் படாம இருக்கேனும். எதை தடுத்தானோ அதுல உள்ள கெடுதிகள், ஏன் அல்லாஹ் இப்படி இதை செய்ய வானம் என்று சொன்னான், தடுத்தான். அதனுடைய கெடுதி நஷ்டம் அது எங்களுக்கு படையலும் சில நேரம் படாம இருக்கேனும். பட்டாலும் ஏற்றுக்கொள்வோம், படாத்தையும் ஏற்றுக்கொள்வோம்.
பட்டாத்தான் ஏற்றுக்கொள்வோம், படாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றா அது முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. 73 கூட்டத்துல 72 கூட்டம் நரகம் போகுதுன்னு சொல்றாங்களே, அதுல ஒரு கூட்டத்துடைய கொள்கை தான் எது புத்திக்கு படுவதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம், எது புத்திக்கு படையிலையோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது அவங்களோட போக்கு, அவங்களோட கொள்கை, அவங்களோட முடிவு நரகம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் தெளிவான புத்தியையும், ஒருவருக்கு தெளிவான புத்தி இருந்தா அவருக்கு அல் குர்ஆன்ல அல் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அது படும், அது ஒத்து போகும். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது ஒன்று ஒருத்தருக்கு படையில்லைண்டா அது குர்ஆன் ஹதீஸ்ல குறை இல்ல, அவரோட புத்தியில தான் அந்த குறை இருக்கு, அவரோட அறிவுல குறை, அவருக்கு விளங்குற சக்தி குறைவு. இதுதான் தெளிவான கருத்து மேலான சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ள நாயன், அன்புள்ளவன். அவன் எங்களை எப்படியாவது கரை சேர்க்க விரும்புறான். எங்களோட பாசையில சொல்றேன், எங்களை எப்படியாவது கரை சேர்த்துறோம் என்றுதான் அவன் விருப்பம். அவனுக்கு தேவையில்லை எங்களை அவனே உண்டாக்கி, அவனே உருவாக்கி, அவனே உறுப்புகளை தந்து, அவனே உண்ண தந்து, அவனே உடுக்க தந்து, அவனே வாழ்வ தந்து, அவனே எங்களுக்கு ஜோடிகளை அமைச்சு, அவனே எங்களுக்கு புள்ள குட்டிகளை தந்து, அவனே எங்களோட எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு, அதுக்கு பின்னால் அவன் எங்களை மௌத்தாக்கி நெருப்புல போட்டு சுட்டு எரிக்கணும் என்ற தேவை அவனுக்கு இல்ல. அவனுக்கு அது அவசியமும் இல்ல. அவன் யாருக்கு காட்ட போறான் அவன் சக்திய? அவனோட முற்றுறதுக்கு யாராவது இருந்தா சொல், அல்லாஹ் கேளும். அப்படி அதுக்காக செய்யறான் சொல்லும். அல்லாஹ் ஏன் தெரியுமா எப்படி செய்யறான்? அவனை எதிர்க்கிற ஒருத்தர் இருக்கிறானே, அவனுக்கு எதிராக இன்னொரு ஆண்டவன் கடவுள் இருக்கிறானே, அவனுக்கு காட்டத்தான் செய்யறான். அதனால இப்படி சில நேரம் அநியாயமும் செய்தான் என்று சொல்லும். நவுதுபில்லா, அவனுக்கிட்ட அநியாயம் என்றதே கிடையாது. சில நேரம் நாங்க சில வேலைகளை செய்யறது தானே, ஏன் செய்றீங்க? அவனுக்கு காட்ட, அவனோட முட்டோனும், அவன் என்னைய எனக்கு எதிராக வாரான். முறையில்லாம சில வேலைகளை செஞ்சு கொண்டு போறோம், முறையில்லாத வேலைகளையும் செய்யறோம். ஏனென்னா எங்களை எதிர்க்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு காட்டணும் என்றதுக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அவனுக்கு அவன் அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்கிறே, குர்ஆன்ல வந்திருக்கிறே, எல்லாத்தையும் மௌத்தாக்கி, மலக்குல் மௌத்தை மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் கேள்வி வந்து கேட்பான். யாருமே இல்ல, தனி அவன் இருப்பான். அவன் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி யாருக்கு சொந்தம், ஆட்சி யாருக்கு சொந்தம்? பதில் சொல்ல யாருமே இல்ல. அவனே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கியாளக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லாம் சொந்தம் என்று அவனே பதில் சொல்லுவான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாருமே இல்ல, எல்லாரும் மவுத்து. குர்ஆன்ல பல இடங்கள்ல இப்படி சேலஞ்ச், அதாவது சவால் விடுகிறான். ஏழுமெண்டா செஞ்சு காட்டுங்க, ஏழுமெண்டா செஞ்சு காட்டுங்க என்றார். قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க காதுல கேட்கக்கூடிய செவி புலன்களை, கேட்கக்கூடிய சக்தியை நாங்க தந்தோம், கண்ண பார்வையை நாங்க தந்தோம், விளங்கக்கூடிய உள்ளத்தை நாங்க தந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நபியை கேளுங்க, யாராவது இருக்கிறாங்களா? இந்த கண்ணில் இருக்கிற பார்வையை நாங்க எடுத்துட்டோம் வேண்டாம், காதுல இருக்கக்கூடிய செவி புலன்களை, கேட்கக்கூடிய சக்தியை செவிடர்கள் ஆக்கினா, குருடர்கள் ஆக்கினா, விளங்காதவர்களாக மக்கள் ஆக்கினா. மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பி, அல்லாஹ்வை தவிர வேற எவனாவது ஒருத்தன் இருக்கிறானா அதை ரிட்டர்ன் உங்களுக்கு தருவதற்கு எவனுக்காவது ஏழுமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த கேள்விகளுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் பதில் சொல்ல யாருமே இல்ல, யாராலையும் பதில் சொல்ல இயலா. குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா இலா யௌமில் கியாமஹ் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா அஃபலா தஸ்மஊன். இந்த ராவ், இந்த இரவ, இந்த இருட்ட இப்படியே கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருட்டாகவே ஆக்கிட்டோம் வேண்டா, ராவாவே ஆக்கிட்டோம் வேண்டா, இரவை இரவாகவே நீடித்தால் மன் இலாஹுன் கைருல்லாஹி, அல்லாஹ்வை தவிர வேற எவனாவது ஒருத்தன் இருக்கிறானா? எந்த ஆண்டவனாவது இருக்கிறானா? எந்த கடவுளாவது இருக்கிறானா? எந்த தெய்வமாவது இருக்கிறானா?
இந்த ராவ பகலாக்க, இந்த இருட்ட வெளிச்சமாக்க எவனுக்காக வேணுமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். அஃபலா துப்சிரூன் அஃபலா தஸ்மஊன். இந்த உண்மைகளை உங்களோட காதுகளால நீங்களும் கேட்க கூடாதா? மக்கியவங்களுக்கு கேட்க வைக்க கூடாதா? இந்த ஆயத்துகளை நானும் நீங்களும் மட்டும் ஓதி ஓதி கேட்டு கேட்டு இது சரி வராது. அந்நியவர்களுக்கு முன்னால் இந்த ஆயத்துகள் ஓதப்படணும், இந்த கேள்விகள் கேட்கப்படணும். அப்பதான் எங்களோட செய்தி அவங்களும் போய் சேரும். இது நாங்கத்தானே எங்களுக்குள்ளே கரைஞ்சு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டு அதுக்கு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். சண்டை பிடிக்கிற காலம் அல்ல. இந்த குர்ஆனுடைய விளக்கங்கள், இதனுடைய செய்திகள் முழு உலகத்துக்கு முன்வைக்க வேண்டிய காலம். சண்டை பிடிச்சது போதும், பிரச்சனைப்பட்டது போதும். தெளிவான விஷயங்கள். قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة. இந்த பகல், இந்த வெளிச்சத்தை கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்க வெளிச்சமாவே வச்சுட்டோம் வேண்டாம், பகலாவே வச்சுட்டோம் வேண்டாம், இருட்டாவே இல்ல. மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிலைல். இந்த அல்லாஹ்வை தவிர மன் இலாஹ் என்று கேட்கிறான். மனிதர்கள்ல யார் இருக்கிறாங்க என்று கேட்க இல்ல, மனிதர்கள்ல யார் என்று கேட்க இல்ல, ஆண்டவர்கள்ல யார் இருக்கிறாங்க என்று கேட்கிறான். சேலஞ்ச் ஆண்டவர்களோட, கடவுள்களோட, தெய்வங்களோட. மக்கள் இன்னைக்கு உலகத்துல யார் யார் எதெல்லாம் வச்சு வணங்குறாங்களோ அவங்களோட சேலஞ்ச். இல்ல மனிதனோட சேலஞ்ச் பண்ணி வேலை இல்லை, இவனால என்ன செய்யணும்? ஆண்டவர்களோட சேலஞ்ச் பண்றான் அல்லாஹ். எப்படியா கொண்ட யஅதீகும் பிலைல், நாங்க வெளிச்சமாக்கினா கியாமத்துடைய நாள் வரைக்கும் வெளிச்சமாக வச்சுட்டோம் என்றா எந்த ஆண்டவனுக்கேலும் இந்த வெளிச்சத்தை இல்லாமாக்கி இருட்ட கொண்டு வர. எந்த ராவையில நல்லா தூங்கி நல்ல ராகத்தா பகல் எல்லாம் ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு தூங்கி நல்ல உடலுக்கு ராகத்தை எடுத்துக்கொள்றீங்களோ அப்படியா கொண்ட ராவ யாருக்கு கொண்டு வர ஏலும்? அஃபலா துப்சிரூன். இந்த உண்மைகளை உங்களோட கண்களால பார்த்து விளங்க கூடாதா? ரொம்ப அன்பா கேட்கிறான் அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி இந்த ஆயத்துகள், இதை போல நிறைய ஆயத்துகள், இதுகள் எல்லாம் அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துறாங்க? என்னைய தவிர வேற யாரும் இல்லை. எனவே அல்லாஹ்க்கு தேவையில்லை யாருக்கும் அவனுக்கு எதிரான உத்தரவு காட்டணும் என்றது, அப்படி அநியாயம் செஞ்சு கொண்டு காட்டணும் என்றது அவசியம் இல்லை. எனவே எவன் படைச்சானோ அவனே தான் சட்டங்களை போட்டான். அவனுக்கு தெரியும் எது பொருத்தம் எது பொருத்தம் இல்லை, எது ஏழும் எது ஏழு இந்த மனிதனால் அவனுக்கு தெரியும். எனவே ஏழுமானத்தை தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறான், ஏவிருக்கிறான், தடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில அவனுக்கும் தேவை அவனால படைக்கப்பட்ட இந்த அடியான் அவனால தயாரிக்கப்பட்ட மேலான சொர்க்கத்துக்கு போயிட்டு சேர்ந்துடணும். அந்த இன்பங்களை இந்த அடியான் அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிரந்தரமா அனுபவிச்சு கொண்டே இருக்கணும். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ், நான் அடிக்கடி சொல்ற கருத்து தான் இது, நோன்பு மாசம் அந்த அடிப்படையில தரப்பட்ட ஒரு மாசம். சிறியோரு கூட்டம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நோன்பு காலம் மாதிரி எல்லா காலமும் அவங்கள எல்லா காலமும் நோன்பு காலம் மாதிரி அவங்க டைமுக்கு தொழுவாங்க, இமாம் ஜமாத் எப்பயும் விட மாட்டாங்க. ரமலான்ல மட்டும் இமாம் ஜமாத்தோட சொல்ற நாங்க இருக்கிறோமே, அவங்க எப்பயும் ரமலான்லயும் ரமலான் அல்லாத காலத்திலயும் இமாம் ஜமாத் விட மாட்டாங்க. நாங்க ரமலான் வந்தா குர்ஆனை பிடிக்கிற நாங்க இருக்கிறோமே, அவங்க ரமலான் அல்லாத காலத்திலயும் குர்ஆன் ஓதிக்கொண்டே தரிப்பாங்க. ரமலான்ல மட்டும் கொடை கொடுக்கிறவங்க இருக்கிறோம், ரமலான் அல்லாத காலங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறவங்க. ரமலான்ல மட்டும் தஹஜ்ஜத் தொழுகிறவங்க, அவங்க ரமலான் அல்லாத காலத்திலையும் தொழுகிறவங்க. இப்படி எல்லா காலத்திலையும் ரமலான போல கழிக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு எப்ப மவுத்து வந்தாலும் ஏற்பாடோட தயாரிப்போட ஈடுபாடோட இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரி முறையா போயிட்டு சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்களை கண்ணியப்படுத்திடுவாங்க. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தீன் இல்லாம தீன விட்டு தூரமா இருக்கிறாங்க, பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க, மாற்றமான வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தௌபாக்கு இஸ்திக்பாருக்கு சந்தர்ப்பமும் இல்லை. எனவே அப்படியா கொண்ட கூட்டமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்படணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ள வரணும், அவங்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குள்ள அவங்களும் வந்துடணும். அவங்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணணும், விடுதலை கொடுக்கணும். அதுக்கென்று ஒரு மாதத்தை வச்சு இந்த மாதத்தை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம், நல்ல ஒரு சான்ஸ். இதுல நீங்க சின்ன சின்ன முயற்சி செஞ்சாலும் அள்ளி அள்ளி தருவோம். சந்தர்ப்பத்தை எடுத்துக்கோங்க, எல்லாரும் அடைஞ்சுக்கோங்க.
நாங்க ரஹ்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறோம் இந்த மாசத்துல. உங்களுக்கு ஒன்று மல்டிபிளா தாரோம் நன்மைகள். ஒரு பரலுக்கு 70 பரல் தாரோம், 70 பரலுடைய நன்மையை தாரோம். ஒரு சுண்ணத்துக்கு 1 பரலுடைய நன்மையை தாரோம். ஒரு இரவை தந்திருக்கிறோம். ட்ரை பண்ணி முழு மாசத்திலையும் லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லை. கடைசி 10ல ஒரு சந்தர்ப்பம், அதுலயும் இறக்கம், அதுலயும் இறக்கம். அதே ஒரு மாசத்தை தான் கரைக்கல தரணும். அவன் அதுலயும் எங்களையே கஷ்டப்படுத்தாம அதுலயும் கொஞ்சம் லேசிப்படுத்தி 10 நாள் ட்ரை பண்ணுங்க. 10 இரவுகள் 10 முயற்சி செஞ்சு விழிச்சிருந்து ஒரு 84 வருஷம் அமல் செஞ்ச சான்ஸ் அடிச்சுக்கோங்க. இந்தாங்க சான்ஸ். இப்படி அல்லாஹ் தாரான். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, ரமலானுடைய மாதம் ஒருத்தருக்கு கிடைச்சியும் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவன் நாசம் அடைவானாக. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். அதுல இருந்து அப்படி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. எங்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் என்றாங்க. இந்த இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்தும் நாங்களும் சில நேரம் சொல்றேன் பாருங்கள், இவ்வளவு சான்ஸ் கொடுத்தும் அவரு அதை அடைஞ்சு கொள்ளலே, சாரி மன்னிச்சுக்கோங்க, வெரி சாரி என்றார். நாங்க சான்ஸ் கொடுத்து பார்த்தோம் அவங்களுக்கு, அவங்க அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இல்லை. இதே போல கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்து மொத்தம் அடைய இல்லைண்டா துப்பாக்கியசாலி, பெரிய ஒரு நஷ்டவாளி, அவனை போல ஒரு நஷ்டவாளி இல்லைன்னு தான் சொல்லுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த நோம்பு மாசத்தை நாங்க எந்த அளவு கண்ணியப்படுத்தலுமோ, இந்த அளவு இத வெறும் ரமலானோட நான் அடிக்கடி சொல்ற கருத்து என்னன்னா, இது ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி. அல்லாஹு தஆலா சிலவங்க பக்குவமாவே இருக்கிறாங்க, பக்குவம் இல்லாதவங்களையும் பக்குவம் ஆக்குறதுக்கு ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் கொண்டு தான் ரமலானுடைய மாசம். கண்ணை பாதுகாக்க அவரால சரி, நான் இப்படி ஒரு மாசத்தை தந்து பசியில போட்டு எல்லாம் அடங்கிருமே பசியில இருக்க போல, அப்ப அதனால கொஞ்சம் கண்ணை பாதுகாத்து ஒரு மாசம் பழவுங்க. ஒரு மாசம் பழவி அப்படியே உங்களோட லைஃப கொண்டு போங்க. 11 மாசத்தை அப்படி ஆக்கிக்கோங்க. ரமலானுடைய மாசத்துல மியூசிக் அது இதுல இருந்து காலை பாதுகாத்துக் கொள்றோம். புறம் பேசுறது இல்ல, பேச வந்தா நோம்பு மாசம் என்று சொல்லி அப்படியே நிப்பாட்டி கொள்றோம். அவ இப்படி பழவுங்க, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு பழக்கிறான் அல்லாஹ். எப்படியாவது அவன் ரஹ்மத்துக்குள்ள ஆகணும் என்றதனால். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நாங்க இந்த மாதத்துல எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், தராவியுடைய தொழுகை சுன்னத்து, அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் தொழுறான். அது 8 20 40 அதெல்லாம் பிரச்சனை, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தொழுங்க. எவ்வளவு நேரம் இரவேல இபாதத்துல கழிக்கலுமோ அதுக்கு நிறைய சிறப்புகள் வந்துரு. அதனால 8 10 20 பேசி முடிக்கிற காலம் இல்ல. அதிகமான நேரம் இபாதத்துல கழிக்கலும் என்றால் அது 10 ரக்காத்துல 50 ரக்காத்துல டைம் எடுத்து, சாதாரணமா நாங்க அந்த தடபடைந்து தொழக்கூடிய, மிக வேகமா தொழக்கூடிய அந்த 50 ரக்காத்துடைய டைமை ஒரு 10 ரக்காத்துல எடுத்து தொழுதா அது நல்லது. இந்த காக்கா கொத்துற மாதிரி 20 தொழுறதை விட அல்லது 40 தொழுறதை விட எங்களுக்கு அதிகமான நேரம் இபாதத்தை கழிக்கிறது. அதிகமா குர்ஆன் ஓதுறது, ஓத தெரியல குர்ஆனை கேட்கிறது தொழுகையில. மாஷா அல்லாஹ், இன்றைக்கு அதிகமான பள்ளிவாசல்கள்ல குர்ஆன் முழுமையாக ஓதி தொழுவிக்கப்படுவது. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, அதுலயும் நாங்க கவனம் செலுத்துறது. இரவு ஹயாத்தாக்குறா சும்மா முழிச்சிருந்து வேற வேற வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு அல்லது வேற விளையாட்டுகள்ல ஈடுபட்டு இரவு ஹயாத்தாக்குறது அல்ல, இபாதத்தை கொண்டு இரவு ஹயாத்தாக்கு. அப்படி ஒன்றும் இல்லைன்னா தூங்குறது சிறந்தது. எனவே இந்த அடிப்படையில நாங்க ரமலானை கண்ணியப்படுத்துறதோடு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நோன்பு மாசம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற விஷயம், இந்த அந்நிய சகோதரர்களை அரவணைச்சு கொள்ள, அவங்கள சேர்த்து கொள்ள, அவங்களோட உள்ளத்துல இருக்கிற முஸ்லிம்களின் மீது உள்ள வெறுப்ப இல்லாமக்கி கொள்றதுக்கு, அவங்களோட உள்ளத்துல முஸ்லிம்களின் மீது ஒரு நல்லெண்ணம் வாரத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். தன்சால் நிறைய புழுந்து பேரன்னு சிந்திருக்கிறோம். நாங்க நிறைய எல்லாரும் ஏதோ ஒரு அமைப்புல தெரிஞ்சு தெரியாம பல அமைப்புகள்ல நாங்க அந்த விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அவங்க பாகுபாடு இல்லாம கொடுக்கிறார். எங்களுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று இல்லை. 1200 வருஷத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு மீசான் பலவைய கண்டுபிடிச்சாங்களாம் அந்த ஊர்ல, மாவனல்ல பகுதியில, ஹிமாத்தக மேல. ஹிஜ்ரி 135ஆம் ஆண்டு அடக்கப்பட்டவர். ஹிஜ்ரி 135 அடக்கப்பட்டிருக்கிறார். ஹிஜ்ரி 1400 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாலே முஸ்லிம்களுக்கு இருந்திருக்கிறார்.
ஆனா இந்த அந்நியவர்கள், இந்த பௌத்தர்கள், இந்துக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய களிமா சொல்லாதவர்கள விஷயத்துல உண்மையிலே தெளிவாவே சொல்றேன்னா நாங்க கவனம் செலுத்தவே இல்லை. அவங்கள ஆதரிக்க இல்லை, அவங்கள அரவணைக்க இல்லை, அவங்கள சேர்த்துக்கொள்ள இல்லை. காஃபீர் என்ற வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரிங்க கொடுக்கிறேன்றாலும் விட்டு வாசல்ல வெளியில அந்த வெளித்துண்டுல வச்சுதான் கொடுக்கிறேன். காஃபீர உள்ளுக்கு எடுக்க கசடு பெரிய சுத்தமான இடம். காஃபீர் குடிச்ச அந்த பாத்திரங்கள்ல அத குடிக்கிறதுல இருந்து அதை செலவா சொல்லி ஓதணுமா, கழுவணுமா, சாம்பல் போட்டு கழுவணுமா, அவ்வளவு பேணுகள். நாங்க எங்கட ஆளாத் அல்லாட காவல், எங்கட ரகசியங்கள் அல்லாஹ்க்கு தெரியும். எங்கட அமல் இபாதத்துல நிலைமை அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். ஆனா அவ்வளவு விஷயம் பாவம். நான் நினைக்கிறேன் அந்தந்த காலத்தில் இருக்கிற மக்கள் முன்ன வழி நடத்தினவங்க இந்த விஷயங்களை விளங்கப்படுத்திருக்கோம். ஏதோ அவங்க விளங்கினத்தை சொல்லி கொடுத்தாங்களா இருக்கும். இப்படி வெறுத்ததுனால, இப்படி ஒதுக்கினதுனால தான் இன்றைக்கு இன்னும் 100% காபிர்கள் களிமா சொல்லாதவர் இருக்கிறாங்க. காபிர் என்ற வேர்டை பாவிக்கல. எங்களுக்கு காபிர் என்ற வார்த்தைய களிமா சொல்லாத ஒருத்தருக்கு, ஒரு பௌத்தனுக்கு, ஒரு இந்துக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவிக்க இயலாது. காபிர் என்ற வார்த்தையை எப்ப பாவிக்கலும் என்றா, இஸ்லாத்தை நாங்க தெளிவா ஒரு களிமா சொல்லாத ஒருத்தருக்கு, ஒரு பௌத்தனுக்கு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்தி அல்லாஹ் ஆகிரத்த விஷயங்களை ரொம்ப தெளிவா, எங்களுக்கு அல்லாஹ் படைச்சவன் அவன் தான், பரிபாலிக்கிறவன் அவன் தான், எல்லா காரியமும் அவன் கையில தான் இருக்குது என்ற விஷயங்களை தெளிவா விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பின்னால அவரு நான் இதை ஒன்றே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் ரிஃப்யூஸ் பண்ணினா எங்களுக்கு சொல்லணும் அவரை தான் அவர் காஃபிர் என்ற விளங்கப்படுத்தினத்துக்கு பிறகு நிராகரிக்கிறார். காபிர் என்ற வேர்டுக்குள்ள கருத்தை யாருக்கிட்ட கேட்டு பாருங்க. நிராகரிக்கக்கூடியவர். நிராகரிப்பு எப்ப உண்டாவும் விளங்கி அதை மறுத்தாத்தான் நிராகரிக்கிறார் சொல்லு. விளங்கப்படுத்தவே இல்லை. எப்படி நிராகரிக்கிறார் சொல்லு. காபிர் எப்படி சொல்லு விளங்கப்படுத்தாம. இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், எத்தனையோ நான் முஸ்லிம்ஸோட பழகி கொண்டிருக்கிறோம், பொருட்கள் வாங்கல் செய்யறோம், நல்ல பண்புள்ளவங்களா இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பத்தி கேட்கிறாங்க, நோம்ப பத்தி இந்த ரமலான் வாரத்தோட அதை விஷ் பண்ணி பெரிய மட்டத்தில் இருக்கிறவங்க அனுப்புறாங்க. இந்த நோம்புக்காக வேண்டி இந்த ஸ்கூல் ஒன்றுல பிரின்சிபல், ஃபேமஸ் ஸ்கூல், சிங்கள ஸ்கூல் ஒன்று பிரின்சிபல் அவர் முஸ்லிம் பிள்ளைகளுக்கு நோம்புக்கு தேவையான ஐட்டங்களை கொடுத்திருக்கிறார். நேற்று ஒரு சகோதரர் சந்திச்சன், ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசலுடைய பள்ளி பிரசிடென்டா இருக்கிறார். அவர் சொல்றார், அவருக்கு விஷ் பண்ணி நல்ல அழகான டேட் ஈச்சப்பழ ஒரு ஏதோ எத்தனையோ கிலோ அதை அப்படியே கொண்டாந்து கிஃப்ட் பண்ணி இருக்கிறார். ரமலானுக்காக நான் கிஃப்ட் பண்ண. இப்படி அந்நியவங்க அவங்களோட உள்ளத்தில் இருக்கி, இது ஒரு நல்ல மார்க்கம், இது ஒரு சிறந்த மார்க்கம். முஸ்லீம்கள் தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா இருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாலே ஒரு இடத்துல இந்த பானதுறையில பெரிய ஃபேமஸ் வியாபாரி உண்டு. அவரோட மகன் ஏதோ ஒரு அமைப்புல அவர் இஸ்லாத்துக்கு போயிட்டார். கிறிஸ்தவன் முதலாவது இஸ்லாத்துக்கு போயிட்டார். வாப்பா சொல்லிருக்கிறார், நான் உன்னைய சேர்த்து. இன்றைக்கு அந்த வாலிபட்ட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பைஸ்கல் செய்யக்கூடிய ஒரு இடத்துல 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அவர் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். பாப்பா சொல்றார், நீ விருப்பம் வேண்டா பௌத்த மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போ, பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்லாத்தை விட்டுடு, இஸ்லாத்தை விடு. அந்த அளவு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு. நீ இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போ, பிரச்சனை இல்லை, நான் உன்னைய சேர்த்துக் கொள்வேன். ஆனா நீ இஸ்லாத்தை தான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அல்லாஹ் ஏதோ அந்த வாலிபருடைய துவா கவலை பக்குவமா இருக்கிறார், பேணுதலா இருக்கிறார், அமளிபாதத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் அன்றைக்கு சொல்றார், நான் துவா செஞ்சு கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாப்பா கட்டாயம் இஸ்லாத்துக்கு வருவார். அன்றைக்கு உம்மா கிட்ட இந்த வாலிபர் சொல்றார், உம்மா கிட்ட அந்த வாப்பா சொல்லிருக்கிறார், எனக்கும் மகன் போன வழியில போன நல்லம் போல இருக்குது என்று மகன் சொல்றார், பாப்பா சொல்றார். வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, நாங்க இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம், இந்த கல்காமுவேல ஒரு ஊருக்கு. அந்த இடத்துல ஒரு வாலிபர் அவரோட குடும்பத்துல பெரிய பெரிய போஸ்ட்ல ஆமில அதுல இதுல எல்லாம் இருக்கிறாங்க. களிமா சொல்லிட்டு வந்தார். அந்த ஏரியாவுக்கு அந்த வாலிபர் போயிட்டு இருக்கிறார். இப்ப அங்கதான் தங்க வச்சிருக்கி. அவர் சொல்றார், நான் போலீஸ்க்கு பதிவு செய்ய போனேன். அந்த இடத்துல போலீஸ்ல கேட்டாங்களா, உனக்கு வேறொரு மார்க்கம் ஒன்று கிடைக்க இல்லையாப்பா போறதுக்கு, உனக்கு இஸ்லாமா கிடைச்சி போறது. அப்படி ஒரு நிலைமை. இதுக்கு மெயின் காரணம் எங்களோட செயல், எங்களோட கொடுக்கல் வாங்கல், எங்களோட பழக்க வழக்கங்கள்,
எங்களை பற்றியுள்ள இன்றைக்கு எல்லா மீடியாக்களின் மூலமாக இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களுடைய வெறுப்பத்தான் போடுறாங்க. முஸ்லிம்களின் மீது இஸ்லாத்தின் மீது வெறுப்பத்தான் போடுறாங்க. அப்ப அதுக்கு நாங்க எப்படி அதுக்கு எதிர்த்து நிக்கிறது என்ற கருத்து வெறும் பேச்சால் அல்ல, வெறும் புத்தகங்களை வெளியிடுறது மட்டுமல்ல, வெறும் இந்த இமெயில்கள் அனுப்புறது மட்டுமல்ல, எங்களோட கிரியாவை எங்களோட செயலால நான் இந்த மக்களுக்கு நான் இஸ்லாத்தை விளங்கப்படுத்தும். இவங்களோட பழகணும், ஹிதாயத்து கிடைக்கணும், இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீது நல்லெண்ணம் வரணும் என்ற சிந்தனையோட இவங்களோட பழகணும். நான் ஒரு தவறு செஞ்சா இது இஸ்லாத்துக்கே பெரிய ஒரு பாதிப்பு என்றதை நான் விளங்குவோம். நாங்க ரெட் லைட் பத்தி கொண்டிருக்க சும்மா அதை பாட்டுல போட்டுக்கொண்டு போனா நான் இந்த சூரத்தோட என்னை ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தோட, முஸ்லிம் என்ற அடையாளம் எனக்கிட்டே இருக்குது. நான் போனா பாக்குறவங்க என்ன அந்த பாருங்க எங்களுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே அந்த பேரை சொல்லி இவங்க தான் சட்டங்களுக்கு மாற்றம் செய்யறவங்க, இந்த நாட்டுல சட்டங்களுக்கு மாற்றம் செய்யறவங்க இவங்க தான் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. மேலான கண்ணியமான சோழர்களே, ஒரு நல்லெண்ணம் உள்ளவண்ட உள்ளத்திலையும் இந்த கருத்துக்களை சொல்லி மாற்றமான சிந்தனை உண்டாகும். அதனால இவரோட ஒவ்வொரு செயலும் அதனுடைய பாதிப்பு எனக்கு மட்டுமல்ல, நான் ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு, நான் இஸ்லாத்துடைய அந்த அமைப்புல இருந்து கொண்டு நான் செய்யற ஒவ்வொரு தவறும் அது இஸ்லாத்துக்கே பெரிய ஒரு குறைய உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல இந்த நோம்பு மாசத்திலேயாவது மாஷா அல்லாஹ், இப்ப நேற்று இப்ப வரத்துக்கு முன்னாலேயும் ஒரு சகோதரர் கால் பண்ணினார், இந்த விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது, அல்லாஹு தாலா ஏதோ விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், ரமலான் நாங்க நோம்பு ஈச்சப்பழ பங்குட்டோம், எல்லா அந்நியவர்களோட வீட்டுக்கும் சேர்த்து பங்குட்டோம். பெரிய பெரிய வசதி உள்ள ஆட்கள் சந்தோஷமா எடுத்துக்கொண்டாங்களாம், மிக சந்தோஷமா. அவர் சொல்றார், இத போல ஏதாவது செய்யணும் மேலாதவர்கள். இந்த கஞ்சிகள் பங்குட கொலையும் டெய்லி எங்களால கஷ்டம் என்றாலும் கிழமையில ஒரு நாளாவது கொஞ்சம் கூடுதலா காய்ச்சி, அதுக்கு சில நேரம் நோம்பு துறக்கிறது தானே இந்த கஞ்சி பாவிக்கணும், வேற மக்கியவங்களும் பாவிக்க, அதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது இல்லை. நாங்க இப்ப பார்க்கணும், இந்த நீயத்தோட ஹிதாயத்து கிடைக்கணும் மக்களுக்கு. எனவே கொடுக்கிறவங்களும் கஞ்சிக்கு இதுக்கும் சேர்த்தே கொடுங்க, அல்லது யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வந்து இதுக்கு உள்ள செலவு கூடையா எக்ஸ்ட்ரா போறத நான் தாரேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி காய்ச்சி அன்னையவங்களுக்கு கொடுக்குறீங்க தானே, அதுக்கு எவ்வளவு போகுது? 10 கொத்துக்கு காய்ச்சிருங்களா? அன்றைக்கு 20 கொத்துக்கு காய்ச்சாக்கா எல்லாத்தையும் குடிக்கணுமா? எக்ஸ்ட்ரா உள்ள அந்த 10 கொத்துக்கு நான் உள்ள முழு ஏற்பாடை நான் செய்யறேன். இப்படி இந்த அமைப்புல நாங்க யோசிச்சு இவங்களுக்கு நாங்க செய்யணும். அடுத்தது ஏழுமேடா ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் முழு ஸ்ரீலங்காலையும் இது செய்யப்பட வேண்டிய ஒன்று நான் நினைக்கிறேன். இஃப்தார் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு அந்தந்த ஊர்ல இருக்கிற பௌத்த அந்த பன்கல சர்ச்ல, அதே போல இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய மத குருமார்கள் அவங்களுக்கு கண்ணியமாக அழைப்பு கொடுத்து எங்கட வாகனங்கள் அவங்களோட வாசலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களை ஏற்றி அவங்களோட இடங்களுக்கு கொண்டு போய் நாங்க அவங்களை ஏற்றி கொண்டு அந்தந்த ஊர்ல இருக்கிற அரசியல் அடிப்படையில அரசாங்கத்துல முக்கியமான பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆர்மி போலீஸால போல அல்லது வேற இந்த கிராம சேவகால போல உள்ள பெரிய இடத்துல உள்ளவங்க எல்லாம் நல்ல புறக்கி எடுத்து அவங்க எல்லாம் கண்ணியமா இன்வைட் பண்ணி ஒரு இஃப்தாருக்கு முன்னால ஒரு அழகான ஒரு பயான் உண்டு சிங்களத்துல விளங்கக்கூடிய முறையில அதை யாரையும் தாக்காம அவங்களையும் கண்ணியப்படுத்தி நாங்க ஒற்றுமை அறிக்கணும். சகோதரர்கள் நாங்க எல்லாரும் சகோதரர்கள், நாங்க எல்லாம் ஒன்று. இந்த இஸ்லாம் எல்லாருக்கும் தான், இது எங்களுக்கு மட்டுமல்ல, இது பொதுவான ஒரு சொத்து. எங்களை எல்லாரையும் படைச்சவன் ஒத்தன் தான். இந்த நோம்பு மாசத்துடைய விஷயங்களை சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்து அவங்களுக்கு இஃப்தாரையும் நல்ல அழகான முறையில செய்ய வச்சு ஏழுமில்ல ஒரு ஹஜியாவையும் அந்த மத குருமார்களுக்கு கொடுத்து அனுப்பலும் வேண்டா. மேலான சோழர்ல இத நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி செய்வோம் வேண்டா. இந்த மக்களிடம் இமீடியட் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்க பார்ப்போம். நல்ல ஒரு கருத்தை இவங்கள நாங்க நல்ல ஒரு நிலைமைய முடிவுகளை எதிர்பார்க்க இல்லைண்டா. இப்ப எங்கட தொப்பிய கலட்ட முயற்சி செய்யறாங்க, இன்னும் காலப்போக்கில் என்னென்ன கலட்ட முயற்சி செய்யறாங்க வாங்களோ தெரியாது. ஐடென்டி இவ்வளவு காலம் வருஷ கணக்கு அப்படித்தான் விருப்பமானவங்க தொப்பி போட்டு பிடிச்சாங்க. அப்ப அதை அப்படி ஏழாய்ந்த ஒரு சட்டங்கள் எல்லாம் வாரத்துக்கு இன்னும் என்னென்ன திட்டங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ தெரியாது. அவ இதெல்லாம் அடிபட்டு போறதுக்கு ஒரே வழி இவங்களை அரவணைக்கிறது. அல் இன்சான் அப்துல் இஹ்சான், மனிதன் உதவிக்கு அடிமையாவிடுவானா. உபகாரத்துக்கு வேண்டிய ஒரு கோவக்காரனுக்கு ஒரு ஹதியா கொடுங்க, கோவம் பறந்து. தஹாபு ஹதீஸ், ஹதியா கொடுங்க மஹப்பத்துண்டாகும் என்றாங்க சொல்லுங்க. ஹதியா கொடுங்க மஹப்பத்துண்டாகும், கையான ஹதீஸ் இது. தேவைப்பட்ட ஒரு அந்த பங்கனை
வேற இடங்கள் இல்ல, பள்ளிக்குள்ள வைக்கல. பள்ளிக்குள்ள களிமா சொல்லாத அவங்களை கொண்டாடுமா? இன்ஷா அல்லாஹ். ரசூலோட காலத்துல களிமா சொல்லாதவங்க பள்ளிக்குள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி அவங்க இஸ்லாத்தை விளங்குவாங்க? அன்றைக்கு எங்களோட சகோதரர் அவரு ஸ்ரீவில்ல பள்ளிக்கு போறார். ஒரு அந்நிய சகோதரர், பௌத்த சகோதரையும், நீங்க இங்கலையா போறீங்க, வாங்க ஏறிக்கோங்க, ஏற்றி கொண்டு போயிட்டு பள்ளிக்கிட்ட இறக்கி விட்டார். அவர் பள்ளி கொடுக்க முன் வந்தார். அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் பள்ளிக்கு போறேன், நீங்க போங்க. அவர் என்ன வார்த்தையை சொல்றார்? பித்தி வேந்தோ சாரி ஒகுலாம் தான் மினிச்சு அவர் சொல்றார். அவங்க விளங்கிக்கிறாங்க, செவத்தான் நாங்க வணங்குறோம் பள்ளிக்குள்ள வந்து. அதே ஒருவனை வணங்குறோம் வேலைக்கிறவன் என்ற பேச்சு இல்ல. செவத்தை வணங்கினாலும் நீங்க தான் மனிதர்கள். அப்ப இன்றைக்கு இன்னும் இந்த செய்தி அவங்களுக்கு போயிட்டு சேர இல்ல. நிறைய சேவை இருக்கு, உள்ளுக்கு புகுந்து பார்த்தா தான் விளங்குது. அல்லேலும் முதநாட்டு மட்டும் எங்க இடத்துல ஒரு 6 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சனிக்கிழமை டிஃபரண்ட் பல ஏரியாக்களை சேர்ந்தோம். நல்ல யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு பொம்புல புள்ள மாணவி, அவளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். விளங்கி கொள்றதுக்கு வந்தவ விளங்குவோம் என்று தான் வந்தா. விளங்கப்படுத்தத்தோட நான் இப்ப ஏற்றுக்கொள்றேன் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான் மேலான்னு சொல்ல எங்கட கையில ஒன்றும் இல்ல. நாங்க பெரிய ஒன்றும் வேலை செய்ய இல்லை. ஊடுடா போயிட்டு தாவத் கொடுக்கிறோம், ஊடுடா போயிட்டு இஸ்லாத்தை சொல்ல இல்ல. அந்த வேலை ஒன்றும் செய்யல. அதெல்லாம் இப்ப நாங்க செய்யக்கூடிய சூழலும் இல்ல. இப்பைக்கு நாங்க செய்யக்கூடிய விஷயம், யாரு விளங்கி கொள்ள விரும்புறீங்களோ வாங்க, எங்கள்கிட்ட விளங்கி கொள்ற ஏற்பாடு. விளங்கி கொள்றதுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை தாங்க, ஒரு தப்சீரை தாங்க, குர்ஆன் தாங்க, சிங்களத்துல தாங்க, இங்கிலீஷ்ல தாங்க, இந்த அங்க எங்கள்கிட்ட இருக்கு எடுத்துக்கோங்க. அல்லது நாங்க தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு களிமா சொல்லித்தாங்க, வாங்க களிமாவை சொல்லி தாரோம். அவ்வளவுதான். இப்பக்கு ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். ஆரம்பம் விரும்பி வாரவங்க, ஆசையோட வாரவங்க, விளங்கி கொள்ள விரும்புறவங்க, அவங்கள்ட்ட தான் எங்கட முயற்சி. சும்மா விடுவிடா போயிட்டு அங்க இங்க எல்லாம் போயிட்டு குழப்ப இல்லை. யாரும் மாற்றமா விளங்கி கொள்ளவும் கூடாது. எனவே இந்த வரக்கூடிய மக்களை ஆதரிக்கவும் போகணும், அரவணைக்கணும். ஜகாத் கொடுக்கலும் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணத்தோடு இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வர விரும்புறார், அவருக்கு இன்னும் களிமா சொல்லி இல்ல, அவருக்கும் ஜகாத் கொடுக்கணும். இன்னும் களிமா சொல்லி இல்ல, சொல்லி கொடுக்க இல்லை நாங்க, ஆனா இஸ்லாத்துக்கு வர விரும்பி கொண்டிருக்கிறார், அவருக்கும் ஜகாத் கொடுக்கலும் என்றது பத்துவா. எனவே இத கொஞ்சம் விலகி கொள்றது கஷ்டமா இருக்கும். ஒரு புதிய கருத்து மாதிரி இருக்கும். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்ற ஆயத்துல வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்ற அந்த வார்த்தைக்குள்ள விளக்கம் முஅல்லஃபா தஅலீஃப். தஅலீஃபுல் குலூப் என்றது உள்ளத்தை ஆறுதல் படுத்துறது. அப்ப உள்ளத்தை அவங்க உள்ளத்தால விரும்பி கொண்டிருக்கிறார். உல்ஃபா என்றது அல்லாஹ் அல்லிஃப் பைன குலூபினா, அல்லிஃப் முஅல்லஃபா என்றது ஒரே வேர்டோட சம்பந்தப்பட்டது. அல்லிஃப் என்ற கருத்து எங்களோட உள்ளங்களை தொடர்பாக்குவாயா. உள்ளம் தான் இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி இருக்கு, களிமா வார்த்தையால சொல்லி இல்ல. அவருக்கும் ஜகாத் கொடுக்கணும். வரக்கூடியவங்க சில நேரம் களிமா சொன்னா குடும்பத்துல இதை ஒதுக்கி போட்டுறாங்க, ரோட்ல போட்டுறாங்க போ அப்படியே. அப்ப அவங்களை அரவணைக்கணும், ஆதரிக்கணும், அவங்களுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தீனை படிச்சு கொடுக்கணும். தீன் வந்தவங்க 15 வருஷம் களிமா சொல்ல தெரியா, இன்னும் இந்த பாத்தியா சூரத்தோட தெரியா, உதவி மட்டும் கேட்டுக்கொண்டு சுத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு அதுக்குள்ள ஏற்பாடுகள் எங்களால செய்யப்படணும். நிறைய வேலைகள் இருக்கு மேலான சோழர்களே. அதனால சொர்க்கம் நரகத்தை பத்தி எங்களுக்கு எல்லாம் நல்ல விளப்பம் இருக்குது. நாங்க நிறைய பயான்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் மாஷா அல்லாஹ் விஷயங்கள் ஒவ்வொருத்தரையும் பேச விட்டா நல்லா பேசுவீங்க. சில நேரம் என்னைய விட நல்லா பேசுறவங்க உங்கள இருப்பீங்க. தீனுடைய இஸ்லாத்துடைய விளப்பங்கள் உள்ளவங்க தான். நாங்க இப்ப யோசிக்கணும், இப்ப எங்கட புள்ளைகளோட புள்ளைகள் இந்த நாட்டுல நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன செய்யலாம். நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு மௌத்தா போற இல்ல, எங்களோட பிள்ளைகளோட பரம்பரையை போட்டு இருக்கிறதுக்கு உள்ள நிலைமை தான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்குது. அதனால இந்த பரம்பரை நிம்மதியா இந்த நாட்டுல இஸ்லாத்தை எடுத்து நடக்கணும், நிம்மதியாக தீனுடைய அடிப்படையில வாழணும். நாங்க நிறைய தீன் எங்களோட பிள்ளைகளோட முன்னேற்றத்தை நிறைய முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நிறைய திட்டங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கும் நாங்க கிரவுண்ட் ஒர்க் செய்யணும். நாங்க போடுற திட்டங்கள் அமல்படுத்துறதுக்கு இவங்க இடம் கொடுப்பாங்களா, அரசாங்கம் இடம் கொடுக்குமா? அப்ப அதுக்கும் நாங்க வேலை வச்சு செய்யும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த விஷயங்களை சிந்தனையில் எடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين والمسلمات
யா அல்லாஹ் நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், ஏராளமான தவறுகள் செய்தவர்கள் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா ரகசியங்களும் எங்களுடைய எல்லா மறைமுகமான விஷயங்களையும் அறிந்தவன் நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு யா அல்லாஹ் எங்களோட பாவங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு மறைத்த நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, முழுமையாக மன்னித்து விடுவாயா. சிறப்பான ரமலானுடைய முதலாவது நாள்ல கையேந்தி கேட்கிறோம், முழு ரமலான்லையும் துவாக்களை கபூல் செய்கிறாய் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நிறைவேற்றிய நிலைமையில நோன்பு நோற்றவர்களாக யா அல்லாஹ் ஒரு கூட்டம் உனக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லோரும் நீ கபூல் செய்வாயா, எல்லோரும் நீ பொருந்திக் கொள்வாயா, எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். எங்களுடைய தாய் செஞ்சர்கள் ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சது யா அல்லாஹ். அவர்கள மௌத்தானவர்களுடைய கபர்களையும் வெளிச்சமாக்குவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னிச்சது யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்னை திருப்தி எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டு உன்னிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தந்த காலத்துக்குள்ள நீ தந்த அத்தனை நியமத்துகளையும் யா அல்லாஹ் உனக்காக செலவழித்து உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கே செலவழித்து மௌத்தாவ தௌஃபீக் செய்வாயா. நீ தந்த காலம், நேரம், வாலிபம், அறிவு, ஆற்றல், திறமைகள், பணங்கள், சக்திகள் எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைக்கே பாவிச்சு முடிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற நாள் சந்தோஷமான நாள் அமையணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய பெருநாள் மௌத்தாவுற நாள் தான் யா அல்லாஹ். எங்கட நாளை மௌத்துடைய நாளை அப்படி ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் கெட்ட கேவலமான மௌத்துல இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், திடீர் மௌத்துல இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். உலக வாழ்க்கையில எங்களால யாரும் கஷ்டப்பட்டுற கூடாது யா அல்லாஹ். யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழ்ந்து உன்னிடத்தில் வந்து சேர்ந்துடணும் யா அல்லாஹ். நீ எத்தனை நியமத்துகளை இதுவரைக்கும் தந்திருக்கிறாயோ அந்த நியமத்துகளை மௌத்து வரைக்கும் பறித்து விடாதையா அல்லாஹ், இடையில புடுங்கி விடாதையா அல்லாஹ். எங்களோட பரம்பரைக்கும் இந்த நியமத்துகளை அனுபவிக்க நீ தௌஃபீக் செய்வாயா. இன்னும் பரக்கத் செய்வாயாக. இன்னும் எங்களோட வாழ்க்கையில நிலைமைகளை சீராக்கி சிறப்பாக்கி தந்தருள்வாயா. எங்கள எத்தனையோ பேர் நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம் யா அல்லாஹ். கடனாளியான நிலைமையில மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ். யாருக்கும் எந்த பொறுப்புகளும் உள்ள நிலைமையில எங்களுக்கு மௌத்து வந்துடக்கூடாது யா அல்லாஹ். எல்லோருடைய பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றிய நிலைமையில மௌத்தாவ தௌஃபீக் செய்வாயா. உள்ளங்களை வெளிச்சமாக்கி தந்திரியா அல்லாஹ். பாவங்கள்ல வெறுப்ப போட்டுடியா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் பெரும் பாவங்கள் இருந்து பாதுகாப்பாயா. மௌத்து வரைக்கும் ஜினால் இருந்து பாதுகாப்பாயா. எங்களோட பரம்பரைய ஜினால் இருந்து பாதுகாப்பாயா. எங்களையும் எங்களோட பரம்பரையை வட்டியில இருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் நீ வெறுக்கக்கூடிய செயல்கள் இருந்து பாதுகாப்பாயா. இந்த நாட்டை கபூல் செய்வாயா. முழு உலக மக்களுக்கு ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. களிமா சொல்லாதவர்கள் எல்லோரும் உன்னுடைய அடியார்கள், உன்னால் படைக்கப்பட்டவர்கள், உன்னுடைய உணவை உண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், உன்னை விட்டு விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் உன்னை வணங்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ் தீனுக்கு, இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ். அந்த அத்தனை சூழ்ச்சிகளை திட்டங்களை சுக்குநூறாக்குவாயா. உன் தீனுக்காக முன்னணியில் இருந்து யாரெல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றமாக செய்யப்படக்கூடிய திட்டங்களை யா அல்லாஹ் நீ சுக்குநூறாக்குவாயா. யா அல்லாஹ் நீயே எல்லோரையும் பாதுகாப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله.